இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பல ஊடகங்கள், அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அவர்களுடைய ஆதரவு ஊடகங்கள் திருமாவளவனை அகில இந்திய தலைவர் ரேஞ்சுக்கு உயர்த்தினார்கள். திருமாவளவன் மட்டும் இல்லை என்றால் இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கே இல்லை. இந்தியா கூட்டணியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தான் தீர்மானித்தார் என்றெல்லாம் ஆளுக்கு கதை விட்டுக் கொண்டிருந்தார்கள். இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கும் அல்லது பொய் இருக்கும் என்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக திருமாவளவன் ஆந்திரா பிரச்சாரம் செய்ய போனதை பற்றி வந்த செய்திகளை பார்த்தால் திடுக்கிட வைக்கிறது, திகைக்க வைக்கிறது. தமிழ்நாட்டிலேயே 2 நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டுக்காக அறிவாலயத்தின் வாசலிலே காத்து கடந்த திருமாவளவன் அவர்கள் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கிவிட்டு அதிலும் பானை சின்னத்தில் நிற்பதற்கே படாத பாடுபட்டார்கள். திமுக அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க சொல்லி கட்டாயப்படுத்தியது. அதிலிருந்து இவர்கள் தப்பி பிழைத்ததே தம்பிரான் புண்ணியம் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே, ஆந்திராவிலே 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய திருமாவளவன் அவர்கள் கூற்றுப்படி ஆந்திராவிலே இவர்களுடைய 9 சட்டமன்ற தொகுதியும் 1 நாடாளுமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் சர்மிளா அவர்களை, அதாவது இன்றைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி தான் ஆந்திர மாநிலாவில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்குகிறார். ஆந்திரா மாநிலத்தில் அவர் தலைமையில் தான் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கிறது. அவரிடம் அந்த 1 நாடாளுமன்ற தொகுதியும் 9 சட்டமன்ற தொகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்று மூஞ்சில் அடித்ததை போல பதில் சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, ஆந்திராவில் 9 சட்டமன்ற தொகுதி 1 நாடாளுமன்ற தொகுதி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு தொகுதியில் கூட தனியாக நின்று டெபாசிட் வாங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நோட்டாவை கூட தாண்ட முடியாது. உங்களுக்கு 9 சட்டமன்ற தொகுதியும் 1 நாடாளுமன்ற தொகுதியும் ஒதுக்குவதற்கு, கூட்டணியில் தொகுதி பங்கீடு கொடுப்பதற்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா அல்லது இளிச்சவாயர்களா என்று காங்கிரஸ் கட்சியுடைய சர்மிளா தீர்மானித்து விட்டார் போல இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவில்லை என்று சொல்லிவிட்டார். உடனே திருமாவளவன், ஆந்திராவில் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், காங்கிரஸ் கட்சியின் சர்மிளா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டவில்லை. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகின்ற தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் ஆந்திராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறதாம். அடே அப்பா, என்ன ஒரு அரசியல் பித்தலாட்டம்! இதை அவர்கள் சொல்வார்கள், இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ராஜதந்திரம் என்று. இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை முரண்பாட்டை மிஞ்சுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனுடைய கொள்கை முரண்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளாவது கேரளாவிலே காங்கிரஸை எதிர்த்தார்கள், தமிழ்நாட்டிலே காங்கிரஸை ஆதரித்தார்கள். இந்தியா முழுவதும் மம்தா பானர்ஜியை ஆதரிக்கிறார்கள், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை எதிர்க்கிறார்கள். ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாநிலம் வெவ்வேறு நிலைப்பாட்டை எடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரே மாநிலத்தில் இரட்டை நிலைப்பாடு, இரட்டை வேடம், அதையும் பகிரங்கமாக போட்டார் பாருங்கள். அங்கேதான் நிற்கிறார் திருமாவளவன். என்னவென்று கேட்டால் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1 நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்ற திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தரப்போகிறார்களாம். எப்படி? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஆதரவும் கிடையாது. நீ வந்தாவா, வராட்டி போ. வந்து ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன? உன்னை யார் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள்? திருமாவளவனை பந்தியிலேயே உட்கார வேண்டாம் என்று சொல்கிறோம், அவர் ஏன் இலை ஓட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற பாணியில் ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை ஏற்கின்ற சர்மிளா நெற்றி பொட்டில் அரைந்தார் போல பதில் சொல்லிவிட்டார். இவர்கள் ஆனாலும் அவரை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திருமாவளவன் நடத்திய கூட்டத்திற்கு
திருமாவளவன் பிரச்சார கூட்டத்திற்கு கூடிய கூட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எழுச்சி தமிழருக்கு சென்ற இடத்திலெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது என்று வாய்ப்பந்தல் போட்டார்களே, அது உண்மையா பொய்யா என்று ஆந்திர மாநில தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தால் திருமாவளவன் கூட்டிய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 20 பேர் 30 பேருக்கு மேல் இல்லை. பெரும்பாலான கூட்டங்கள் ஆந்திராவில் அப்படித்தான் நடந்திருக்கிறது. அது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுந்தம் போன கதை திருமாவளவனுடைய கதை. இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற ஊடகங்களிலே திருமாவளவனை சார்ந்திருக்கின்ற ஊடகங்கள், திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஊடகங்கள்லாம் திருமாவளவனை பற்றி ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஆந்திராவில் திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடினால் அதை புகழட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லது திருமாவளவனுக்கு ஆந்திராவிலே 9 சட்டமன்ற தொகுதியும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி இருந்தால் அதிலே நாங்கள் போட்டியிடுகிறோம், எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொல்லட்டும், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, அங்கே ரீல் விட்டது. ஆனால் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஆந்திராவிலே இருக்கிறது என்பதை போல தமிழ்நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இதை விட கடைந்தெடுத்த பித்தலாட்டம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அவர் கூட்டிய கூட்டத்திற்கு, அவர் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்திற்கு 20 பேர் 30 பேருக்கு மேல் இல்லை சில கூட்டங்களில். ஆனால் அங்கே பெரும் கூட்டம் கூடுகிறது என்று இவர்கள் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஊடகத்திலே சிலர் இன்றைக்கு வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரண்டு நின்ற அந்த கூட்டத்திற்கு, அவர் பிரச்சாரம் செய்த அந்த கூட்டத்தில் பெருந்திரளான கூட்டம் நிற்கிறது, தமிழர்கள் நிற்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு தான் பொறாமையில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது சில ஊடகங்கள் விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இப்பொழுது ஒரு பதில் சொல்கிறேன். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே பிரச்சாரம் செய்ய போனது ஆந்திராவை சேர்ந்த அந்த மக்களுக்காக அல்ல, தமிழர்கள் வாழ்கிறார்களே அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போனார். தமிழர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போயிருக்கிறாரே தவிர ஆந்திராவில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகவில்லை. சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆந்திராவிலே வாழ்கின்ற தமிழர்களிடையே ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய போன அன்புமணி அவர்களை இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் கூட்டத்திற்கு 20 பேர் 30 பேருக்கு மேல் கூடவில்லை. அதை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவனை பற்றி அவர்கள் ஊதி பெரிதாக்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தில் அவர்கள் ஊதிய பலூன் உடைத்து சுக்கு நூறாக நொறுங்கிவிட்டது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.